கொஞ்சம் ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன கண்டுபிடிப்பான்? ஓ, ஒரு எல்லைக்கு மேலே இந்த நாம சொல்ற இந்த கடவுள் இதெல்லாமே கூடப்பா ஒரு எல்லைக்கு மேலே அது மாற்றமுடையதாகத்தான் இருக்கணும், அது வேறு வகையான ஒரு ஒரு சிந்தனையைத்தான் நமக்குள்ள ஏற்படுத்தணும். இந்த உணர்வு நமக்கு வரணுமா இல்லையா? இப்போ நீங்க பாரதியை படிச்சிருப்பீங்க, பாரதியை கேட்டிருப்பீங்க. பாரதி தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல எல்லா தெய்வங்களையும் பாடினா, ஆனா எல்லா தெய்வங்களையும் பாடிய பாரதி பின்னால் என்ன பாடினா? 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள். என்ற 1000 கடவுள் இருக்குன்னு அலையிறீங்களேடா, 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள், சுத்த அறிவே தெய்வம் என்று இன்னொரு இடத்துல சொல்றானா இல்லையா? அப்புறம் இன்னும் இதை விட தான் எதையெல்லாம் ஸ்லாகிச்சு பாடினானோ அதை பற்றிய மறுபரிசீலனை பண்றான். சாத்திரங்கள் பல தேடினேன், அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம், பழம் கோத்திரங்கள் சொல்லும் மூடர்தம் பொய்மை குடையில் உண்மை கிடைத்திடுமோ. எல்லாரும் பழைய நூலை மேற்கோள் காணிச்சிட்டு இருக்கிறார். பாரதி அதை சிறந்து பாடி இருக்கிறார். வேதம் சிறந்த தமிழ்நாடுன்னு பாடினவன் தான் பாரதி. ஆனா அவன் என்ன சொல்றான்? மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து. எப்படி எப்படி? மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புவோர்க்கு. கள்ள மதங்கள் யாருடைய வார்த்தை? பாரதியோட வார்த்தை. பல கள்ள மதங்கள் பரப்புவோர்க்கு ஓர் மறை காட்டவும் வல்லீரோ. அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா ஒரு உண்மை புரிப்படும் அப்படிங்கிறா. இப்ப நீங்க கேள்விப்பட்ட கதைகள் அல்லது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கதைகள் அல்லது உங்கள் மத குருமார்கள் உங்களுக்கு போதித்தது, நான் எந்த குறிப்பிட்ட மதத்துக்கும் பேசவில்லை, எல்லா மதத்தவருக்குமே அவரவர் மதங்களில் இருக்கிற குறைகளை சொன்னால் கோபம் வந்து விடுகிறது. ஆனால் ஒரு உண்மை புரியவில்லை. நம்மிடத்தில் குறை இருக்கிறது என்பதை அவரவர்களாக கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லோரும் வெட்கம் இல்லாமல் அடுத்த மதத்தின் குறைகளை பேசுகிறார்கள். தங்கள் மதத்தில் அதைவிட அசிங்கமாக இருக்கிறது என்பதை பற்றி யாரும் உள்ளே திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். ஒரு அறிவுள்ளவன் முதல்ல என்ன பண்ணணும்? எங்கிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத பேச ஆரம்பிச்சா எங்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு நான் முதல்ல பார்க்கணுமா இல்லையா? சார், இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்ச வஸ்து எது தெரியுமா? எது? முகம் பார்க்குற கண்ணாடி தான். முகம் பார்க்குற கண்ணாடி தான். உலகத்திலேயே ஒவ்வொருத்தனுக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா முகம் பார்க்குற கண்ணாடி. அதனால தான் ஒரு லிஃப்டரு ரொம்ப மெதுவாக மேலே போயிட்டே இருந்தது. எல்லாரும் எரிச்சல் பட்டாங்க. இந்த லிஃப்டை மாற்றலான்னா பல லட்சம் செலவாகும். ஒருத்தன் சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் மாற்ற வேணாம், 4 பக்கமும் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுங்க உள்ள. எல்லாம் அவனவனை ரசிச்சுக்கிட்டு அது எவ்வளோ லேட்டாக போனாலும் கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவனவனுக்கு அவன் மூஞ்சியை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம். இன்னொன்று சொல்லட்டுமா? இவன் பார்க்கும்போதே எப்படி பார்ப்பான்னா, முதல்ல பாருங்களேன், இப்படி காக்கா மாதிரி இப்படி தலையை சாய்ச்சி பார்ப்பான், அப்புறம் கொக்கு மாதிரி நேராக வச்சு பார்ப்பான், அப்புறம் ஆந்த மாதிரி அதை அப்படியே உருட்டுவான். அந்த தலையை ஆந்த இப்படி உருட்டும். அதே மாதிரி அந்த அந்த தலையை உருட்டி, நான் உருட்டுறப்ப அப்படியே இருக்கோ, அந்த தலையை அப்படியே உருட்டி இந்த பக்கமாக பார்ப்பான். அதாவது இந்த ஆங்கிள் சென்டர், அது இப்படி எல்லா ஆங்கிள்லையும் பார்ப்பான். ஏன் இத்தனை டிகிரியில் பார்க்குறான்? எந்த டிகிரிலையாவது அழகாக இருந்துட மாட்டோமான்னு ஒரு ஆசை தான். அது எந்த டிகிரியில் பார்த்தாலும் மூஞ்சி தான் ஒன்றும், அது முகர கட்டை, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் மனுஷனுக்கு ஒரு ஆசை, நம்ம மூஞ்சியை பார்த்துக்கலான்னு. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அழகா இல்லைன்னு நான் சொன்னால் என்னை உதைக்க வருவீங்க. இல்லாமையே உதைக்க வரா. இப்போ நான் உங்களை யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு, நீ அழகா இல்லை, உன் மூக்கு சப்பையா இருக்கு, உன் முடி இல்லை, வழுக்க விழுந்துருக்கு, ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுங்க, உங்களுக்கு என் மேலே கோபம் வருமா வராதா? மன்னிச்சுக்கங்க, கண்ணாடியும் அதே தான் சொல்லுது, உன் மூக்கு சப்பை அப்படின்னு. ஆனால் எப்படி சொல்லுது? மௌனமாக சொல்லுது, குறும்பா சொல்லுது. சரியா சொல்றதா இருந்தால் மனைவி மாதிரி சொல்லுது. இவன் எப்பாவது ரொம்ப பெருமையாக பேசினா அந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த அண்ணன் போவாங்க அப்படிம்பாங்க. நீ கெட்ட கைதுக்கு இது வேற ஒன்று வேணுமா அப்படின்னு ஒன்றும் வார்த்தை கூட வேணாம். பர்வீன் தான் ஒரு கூட்டத்தில் சொல்லிச்சு, 25 வருஷம் வாழ்ந்த மனைவி கிட்ட கேட்டாங்களாம், உங்க ஹஸ்பண்ட் எப்படின்னு. இதை விட ஒரு அத்தியாயமா யாராவது புஸ்தகம் எழுதணுமா என்ன? 25 வருஷம் எப்படி உன் புருஷனை கேட்டான், அதோட முடிஞ்சது அவன் கதை அப்படின்னு அர்த்தம். சார், கண்ணாடியும் நம்மளை விமர்சிக்குது, மறந்துடாதீங்க. நம்மளை கௌரவமா விமர்சிக்குது, மௌனமா விமர்சிக்குது.
அது மாதிரி உங்க மதத்தில் என்ன குறை இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. ஆனா நாம புரிஞ்சுக்கணும். நம்மளை எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க தெரியுமா? உலகத்திலேயே எல்லா மதத்தை விட நம்ம மதம் வசந்தது, அதுல எந்த குறையுமே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது. மன்னித்துக்கொள், குறையில்லாத மனிதர்கள் இல்லை, குறையில்லாத மதங்கள் இல்லை, குறையில்லாத அறிவு இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஏன் உலகம் கொண்டு வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் அந்த ஆர்குமெண்ட்டை கரெக்டா சொல்லட்டுமா? பாருங்க, வேதங்கள் தோன்றின, இந்த வேதங்களால் மக்களுக்கு வர வேண்டிய நன்மை மாறி தீமை வரத் தொடங்கிய போது, பாருங்க, ஒரு உண்மையால் நன்மை விளையாத போது, வார்த்தையை கவனிங்க, வேதங்கள் வரத் தொடங்கின, ஒரு உண்மையால் நன்மை விளையாத போது புத்தர் என்ற ஒருவர் புறப்படுகிறார். ஆனா புத்தருடைய அந்த ஆட்சி எவ்வளவு காலம் இருந்தது தெரியுமா? 8 தலைமுறைக்கு இருந்தது. அன்டில் போதி தர்மா. போதி தர்மர் ஒருத்தர் வர வரைக்கும் புத்தருடைய அரசாட்சியை, மக்கள் மேல இருந்த அவருடைய ஆட்சியை யாரும் நீக்க முடியல. ஏன் நீக்க முடியல? அவருடைய கருத்து அவ்வளவு வலிமையா இருந்தது. ஆனா போதி தர்மர் வந்து அவர் சீனாவுக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் புத்த மதம் இங்க வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆகுது? ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. இந்தியாவுக்குள்ள அது மாதிரியான நல்ல நூல் இல்லை, நல்ல வாழ்க்கை முறை இல்லை, நல்ல கருத்து இல்லை. இந்த புத்த மதத்தோட இன்ஃப்ளூயன்ஸால எல்லாம் சன்னியாசியாக ஆரம்பிச்சான். ஆனா மன்னிக்கணும், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு, ஒழுக்கம் கட்ட சன்னியாசியா நிறைய பேர் ஆனான். நீங்க இலங்கைக்கு போய் இலங்கையில் இருக்கிற புத்த மடங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அங்க இருக்கிற இலங்கை புத்த சன்னியாசிகள் பச்சையா அரசியல் பேசுவாங்க, கட்சி அரசியல் பேசுவாங்க. ஒரு புத்த மதத்துக்குரிய அந்த முறையே கிடையாது. நீங்க நம்புவீங்களா? புத்த பிட்சுக்களை சாப்பிட கூப்பிடும் போது என்ன உணவு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு இலங்கையில. நம்புவீங்களா? ஏன்? கண்டதையும் திங்குறாங்க. நீங்க நம்புவீங்களா? அந்த சட்டம் யார் கொண்டாந்தது தெரியுமா? புத்த பிட்சுக்கள் பிட்சைக்கு போனால் என்ன சாப்பிட வேணும்ங்கிற சட்டம் யாருடைய ஆட்சியில் அங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா? இலங்கையில ராஜபட்ச ஆட்சியில் கொண்டாந்தாங்க. ராஜபட்சையை சப்போர்ட் பண்றது புத்த சன்னியாசிகள். ஆனா அவங்க இம்சை தாங்க முடியாம இவங்க பிச்சைக்கு போனா கண்டதையும் திங்கப்படாது, இது மட்டும்தான் அவங்க பிச்சையில கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தார் அந்த மனுஷன், புத்த மதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக. புரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இப்ப சொல்லிட்டு போறேன். சார், இந்த நாடு இஸ்லாமிய நாடாக வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நான் ஓபனா கேள்வி கேட்கிறேன். பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடாயிற்று, பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாயிற்று, பொன்னும் மணியும் கொழிக்கிறதா? இந்த நாடு கிறிஸ்துவ நாடாக வேண்டும் என்று சில பேர் ஓயாமல் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி ஆகிவிட்டால் இந்த நாட்டின் வறுமை தீர்ந்து விடுமா? இந்த நாடு புத்த மத நாடாக வேண்டும் என்று பல பேர் கருதுகிறார்கள். இலங்கை புத்த மத நாடாயிற்று. அந்த இலங்கை நோட்டின் மரியாதையும் மானமும் 2 மாதத்துக்கு முன்னால் காற்றில் பறந்தது, தெரியவில்லையா? ஒரு நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடாக ஆக்குவதால் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியாது. அந்த நாட்டில் நேர்மை வாய்ந்த மனிதர்கள் வாழத் தொடங்கினால் மட்டும்தான் அந்த நாட்டின் அந்த ரூபாய்க்கு மரியாதை வரும். பைத்தியங்கள் பேசுகிறார்கள். எப்படி இந்த நாட்டை பாகிஸ்தான் ஆக்கணும்? என்ன கண்டா? திவாலை போச்சு பாகிஸ்தான். அது ஒரு மதம் சார்ந்த நாடு ஆனதால அது வளர்ந்துருச்சா? இந்தோனேஷியா ஒரு மதம் சார்ந்த நாடு ஆனதால வளர்ந்துருச்சா? இலங்கை ஒரு மதம் சார்ந்த நாடானதுனால வளர்ந்துருச்சா? ஒண்ணுமே அர்த்தம் கிடையாது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. வேலை வாய்ப்பு வளர்ந்ததா? விவசாயிக்கு சரியான கூலி கிடைத்ததா? ஒரு நாட்டின் விளை பொருள்கள் சரியாக அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறதா? அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பு தட்டாமல் படித்த படிப்புக்கு ஏற்ப கிடைக்கிறதா? அந்த நாட்டின் ரூபாய்க்கு, அந்த நாட்டின் பணத்துக்கு வெளிநாட்டு பணத்தோடு மாற்றுகிற போது இந்த ரூபாயின் அல்லது இந்த பணத்தின் மதிப்பு உயர்கிறதா? அந்த நாட்டு மக்கள் நேர்மையானவர்களா? சார், சிங்கப்பூர்ல கீழே ஒரு பொருள் போட்டா மக்கள் யாரும் எடுக்கிறது இல்லை. நீங்க திரும்பி அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் உங்க பர்ஸ் அங்க கிடக்கும். 99% கிடக்கும். எப்படி ட்ரெயின் பண்றான் தெரியுங்களா? தெருவில் ஒரு பொருளை வேணும்னு கவர்மெண்ட்லயே எல்லா இடத்துலயும் டிராப் பண்ணுவான். 10 இடத்துல சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ணுவான். அந்த பர்ஸை எடுத்துட்டு வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தான்னா அவனுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பான். அப்படி ஜனங்க கொடுக்கல அப்படின்னா யார் கொடுக்கலையோ அவனை வாட்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுடுவான். ஏன்? என்னோட பொருள் இல்லை அப்படின்னா நான் தொடக்கூடாது.
இந்த எண்ணம் வரணுமா இல்லையா? அது என்னோட பணம் இல்லை, நான் அதை தொடக்கூடாது. அந்த எண்ணம் வரணுமா இல்லையா? நீங்கள் எந்த மதம் சார்ந்த நாடாக மாறுகிறது என்பது பிரச்சனை அல்ல. அந்த நாட்டு மனிதர்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனையில் பெரிய பிரச்சனை. நாட்டுப்பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை. என்னுடைய நண்பர் ஜப்பான் போயிருந்தார் சார். இதை எந்த பொறாமையும் இல்லாமல் சொல்றேன் சார். ஜப்பான் போயிருந்தாரு, ரயிலில் உட்கார்ந்தாரு. நம்ம ஊர் மெத்தடில் என்ன பண்ணாரு, எலக்ட்ரிக் ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது இந்த காலை தூக்கி எதிர் சீட்டில் வச்சார். அதெல்லாம் நம்ம இந்தியன் மாடல். வேர்க்கடலையை தொலி அங்கேயே போடுவோம். அதை விட சார் சில பேர் பஸ்ஸில் வேர்க்கடலை உடைச்சி தின்னுட்டு அப்புறம் அவன் சட்டையை உதறுவான். பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துலையே எப்படி உதறுவான். என்ன அர்த்தம்? இவன் சுத்தமாக இருக்கணுமா, பஸ்ஸு குப்பையாக இருக்கணுமா? இங்கேயே உதறுவான். அப்படியே அது தேசத்தோட சொத்து இல்லையா? உன் சட்டை சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறியே, நீ போகிற பஸ்ஸு சுத்தமாக இருக்க வேணாமா? அது தேசத்தோட சொத்து இல்லையா? இப்படியே உதறுவான். இவர் என்ன பண்ணார், என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு பாருங்க, இப்படி உட்கார்ந்தவர் ரெண்டு காலை அப்படி எடுத்து எதிர் சீட்டில் வச்சுட்டார். காலை நல்ல வசதியாக நீட்டிக்கணும் அப்படின்னு. ஒரு ஜப்பான்காரன் பார்த்தான் சார், அப்படியே ஓடியாந்தான். டபக்குன்னு இவர் ரெண்டு காலை அப்படியே தூக்கணும். இவர் பதறிட்டாரு, என்னடா இதுன்னு. ஆனால் ரெண்டு காலை தூக்கி அவன் உட்காந்துக்கிட்டு அவர் மடி மேலே வச்சுக்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. சாரி சாரி அப்படின்னார். டோன்ட் வரி டோன்ட் வரி. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நீ எங்கள் நாட்டு ரயிலை எட்டி உதைச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது, அதனால உன் காலை எடுத்தேன். ஆனால் நீ எங்கள் நாட்டு விருந்தாளி, உன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு மடியில் வச்சுக்கிட்டேன். நீ எங்கள் நாட்டு ரயிலை எட்டி உதைச்சேன்னு நான் எடுத்தேன், ஆனால் எங்கள் ஊருக்கு வந்திருக்க விருந்தாளி, அதனால நீ வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அதை எடுத்து நான் மடியில் வச்சுக்கிட்டேன். நீ தாராளமாக அப்படியே காலை இங்கேயே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுன்னா. நம்பால் அப்புறம் வைப்பானா சார்? நம்ம பயணம் பண்ணுற ரயில மன்னிச்சுக்குங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஃப்ளஷ் பண்ணணுங்கிற அக்கறை கூட இன்னும் நமக்கு வரலையே சார். ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் நாறுதே சார். ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் நாறுதே சார். ஏர்போர்ட்டோட பாத்ரூம்ல பேட் ஸ்மெல் வருதே சார். அப்ப நம்ம மக்களுக்கு என்ன தெரியல, இந்த நாட்டு பொருளை தூய்மையா வச்சுக்கணும், இதை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரணுமா இல்லையா? நான் ஏதோ உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், புத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெருமையா நம்ம நாட்டை பத்தி பேசினா போதாது, சரியான வாழ்க்கை வாழ்ந்தா ஊரே நம்ம நாட்டை பெருமையா பேசும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நாமளே கவலைப்படணும். நம்முடைய நாட்டை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். சரி, இப்போ நான் என் தேதியிலேருந்து எங்கேயோ போயிட்டேன். வேதம் வந்தது, வேதத்தை எதிர்த்து புத்தர் புறப்பட்டார். புத்த மதம் செல்வாக்காயிற்று. ஆனால் செல்வாக்கான புத்த மதத்தினால் பல சங்கடங்கள் உலகத்தில் தோன்றிற்று. அப்ப யார் வந்தா? இந்த புத்த மதத்தை ஒரு ஆட்டுறதுக்கு ஆதிசங்கரர் வர பின்னாடி வர வலிமையான ஒரு பர்சனாலிட்டி ஆதிசங்கரர் வர. அவர் என்ன பண்ணார், மறுபடியும் அதை ரிவைவ் பண்றாரு. பழைய கல்ச்சர், ஏன்ஷியன் கல்ச்சரை ரிவைவ் பண்றாரு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், சங்கரருடைய அந்த மாற்றங்களால பூரணமான ஒரு மாற்றம் இந்தியாவில் ஏற்பட வேண்டியது ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டா எங்கேயோ இடிக்குது. அது என்னமோ இடிக்குது. நான் ரொம்ப விவரமா சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? இப்போ நான் வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரு பேஜை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதுல ஒரு பேஜ் எடுத்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புஸ்தகம் இருக்கிற வார்த்தை என்னதான்? இல்லை இல்லை. அப்போ இந்த வார்த்தைக்கு யாரையாவது கோவப்படுறதா இருந்தால் யாரை கோவப்படணும்? நம்ம நாட்டில் அந்த வழக்கம் இல்லை. யூடியூப்ல என்ன பண்ணுவான், நான் படிக்கிறேன்ல, என் வார்த்தையை மட்டும் கட் பண்ணி போட்டு இப்படி சொல்ற சுகி சிவமே நாசமா போகும்பான். நான் சொல்லலடா, எவனோ சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் இங்க வேணா, உன் குரல்ல அது போயிடுச்சு இல்ல. இப்பெல்லாம் நான் மேடையில் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேன். என்னன்னா, சங்கடமான விஷயத்தை படிக்கிறதா இருந்தா ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ படி இப்படி எழுதிருக்குது அப்படிங்கறத நீ படி. ஏன் அப்ப என்ன திட்ட முடியாது? அது யார்? திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு, விவேகானந்தர் எழுதியிருக்கிறாரு, பாரதி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க குரல்ல படிக்க சொல்வேன். இப்போ நீங்கள் பயந்துடாதீங்க, எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டுருவாரோன்ற எண்ணத்தில் தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். நான் இப்போ சொல்ல வந்த கருத்தை மட்டும் கவனிங்க. வேதங்கள் வலிமை உடையதாக இருந்தன, ஆனால் அதில் பிழை வந்தது. பிழை வந்த காலத்தில் புத்தர் புறப்பட்டு ஒரு ஞானபானுவா கிளம்பினாரு. புத்த மதத்தில் ஒரு பிழை வந்தது. அப்போ ஞானபானுவா ஆதிசங்கரர் புறப்பட்டு வெளியே வந்தாரு. ஆனால் ஞானபானுவா புறப்பட்டு ஆதிசங்கருடைய வழிமுறையில் சில பிழைகள் வந்தன. இன்னைக்கு இதை சொல்லக்கூடாதுன்றாங்க, வந்தன. இது என் வார்த்தை இல்லை. நீங்க
கொழும்பு முதல் அல்மேரா வரை அப்படின்னு விவேகானந்தருடைய பேச்சுக்களை ராமகிருஷ்ண மடத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. புத்தகத்தை வாங்கி படிங்க. கொழும்பு முதல் அல்மேரா வரை அப்படின்னு ஒரு புஸ்தகம், விவேகானந்தருடைய பேச்சு. கிளீனா இந்தியாவில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணி பேசுறார். அவரை விட ஒரு இந்தியா மேல மரியாதை உடைய ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? நான் இன்னைக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வரல, ஆனா எதுக்கு சொல்ல வரேன், அதுல கிளீனா சொல்றாரு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது இந்தியாவில், இந்த பாரம்பரியம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டா, சங்கரருடைய வரவுக்கு பிறகு இந்த நாட்டில் என்ன நடந்தது, பிரம்மம் அப்படிங்கிற கடவுளை பற்றிய அருமையான சிந்தனை வந்தது. கடவுளுக்குள்ள பேதம் வேண்டாம், எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அருமையான திங்கிங் இந்தியாவில் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. மன்னிச்சுக்கங்க, ஆனா ஒரே ஒரு தவறு மட்டும் கண்டினியூ ஆச்சு. என்ன? மனிதர்களுக்கு இருந்த பேதம் அதிகமாகி விட்டது. கடவுள்களுக்குள் இருந்த பேதம் அறிவின் வழி குறைக்கப்பட்டது. கடவுள்களுக்குள் இருந்த பேதம் அறிவின் வழி குறைக்கப்பட்டது. ஆனால் மனிதர்களுக்குள் இருந்த பேதம் திட்டமிட்டு அதிகமாக்கப்பட்டது. இது மக்களுக்கு புரியல. ஒரு மனுஷனை நாம எடுத்துக்கிற போதே எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கேட்டா, எது வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு, எந்த இடத்துல தப்பு பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம ஒரே அடியா ஒருத்தரை புகழுவோம், இல்ல ஒரே அடியா ஒருத்தரை இகழுவோம், தவறு. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், நீங்க அவ்வளவு இகழுகிற அளவுக்கு இன்னும் எந்த மனுஷனும் பிறக்கல. நீங்க அவ்வளவு புகழுகிற அளவுக்கும் எந்த மனுஷனும் இன்னும் பிறக்கல. தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க அவ்வளவு புகழ்ற அளவுக்கு எவனும் இன்னும் பிறக்கல, அவ்வளவு இகழுகிற அளவுக்கும் எவனும் இன்னும் பிறக்கல. இதை நல்ல தெளிவா நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சான் என்ன, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நாங்க ஒருத்தரை இகழ்ந்து பேச மாட்டோம், ஒருத்தரை ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டோம். ஏன்னு கேட்டா, பெரியோரை வியப்பதும் எங்களுக்கு வழக்கம் இல்லை, சிறியோரை இகழ்வதும் எங்களுக்கு வழக்கம் இல்லை. இதுதான் தமிழ் மரபு அப்படின்னா. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். என்ன சொன்னேன்? 1 2 2க்கு கவுண்டர் 3 புறப்பட்டதுன்னு. 3க்கு கவுண்டர் யார் புறப்பட்டா? சிந்தசிஸ், தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ். அந்த சிந்தசிஸ் யாரு? ஒரே மனுஷன் இந்த இந்தியாவில் வந்து பிறந்தார். யாரு? பகவான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் என்கிற 2 பேர். இதுல 2 பேர்னு அவங்க சொல்றதே தப்பு. ஓஷோ தான் சொல்வாரு, இதில் ஒன்று இதயம், இன்னொன்று மூளை. எப்படி ஒரு மனிதனின் மூளையையும் இதயத்தையும் பிரிக்க முடியாதோ, அப்படி ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் பிரிக்க முடியாது. ராமகிருஷ்ணர் இதயத்தால் வாழ்ந்தவர், விவேகானந்தர் மூளையால் வாழ்ந்தவர். இவர்கள் இருவரையும் இணைத்தால் தான் ஒரு மனிதனே உங்களுக்கு கிடைப்பான். இவங்களை எதிர்த்து நீ பிரிச்சே பார்க்க முடியாது. இவங்க 2 பேரையும் ஒன்னா வச்சாதான் பார்க்க முடியும்னு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது எந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு. இப்ப சொல்ற பாருங்க, ராமகிருஷ்ணனுடைய ஏர்லி டேஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணர் எப்படி இருந்தார்னா, பழைய அதே வாழ்க்கை முறையில பிடிப்பு உடைய மனிதரா இருந்தார். எப்படி இருந்தார் பாருங்க. அவங்க அண்ணன் ராம்குமார்னு பேரு, ராமகிருஷ்ணனுடைய அண்ணனுடைய பேர் ராம்குமார்னு பேரு. இந்த ராம்குமார் ஒரு காளி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ராணி ரஜமணி தேவி அப்படின்னு மீன் பிடிக்கிற ஒரு பெண்மணி, பெரிய படகுகள்லாம் வச்சு ஆயிரக்கணக்கான பேரை வேலைக்கு வச்சு கங்கை ஆற்றுல மீன் பிடிக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரி ராணி ரஜமணி தேவி. அவளுடைய ஒரு கோயில் கட்டுறா, காளி மேல இருக்கிற விருப்பத்தால ஒரு காளி கோயில் கட்டுறா. அவர் அந்த காளி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறா ரஜமணி தேவி. யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் வரமாட்டேன்ட்டாங்க? அவ பிறப்பால தாழ்ந்தவ, அவ கட்டின கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவ ரொம்ப வருத்தப்பட்டா, நான் காளி கோயில் கட்டிட்டே கும்பாபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்போ ஒருத்தர் யோசனை சொன்னார், இதை யாராவது பிறப்பால் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு, அவர் தானமா வாங்கிட்டு அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுவாரு, பண்ணிட்டு திரும்பி உனக்கு தானமா கொடுத்துட்டு போயிடுவாரு, அப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். என்ன வேணா நடக்கட்டும், நான் கட்டின கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டினா பரவாயில்லன்ட்டு இந்த ராம்குமாரை கூப்பிடுறா. அவர்கிட்ட கோயில தானம் பண்ணிட்டா, தத்தம் அப்படின்னு கொடுத்துட்டா, இந்தா நீ வச்சுக்க அப்படி. அவர் கும்பாபிஷேகம் பண்ண போறாரு. நல்ல கவனிக்கணும். அப்ப ராமகிருஷ்ணர் சின்ன பையன் அண்ணங்கிட்ட சொல்றாரு, ஆனாலும் உனக்கு இந்த காசு ஆசை ஆகாது, ஆனாலும் உனக்கு இந்த காசு ஆசை ஆகாது. பிறப்பால தாழ்ந்த குலத்துல பிறந்தவ, அவ ஒரு கோயில் கட்டினா காசு ஆசைப்பட்டு நீ கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறியே அப்படின்னு.
அவங்க அண்ணன் சொல்றாரு, உளராதடா, ஒரு கோயிலை கட்டி அதை அப்படியே மூடி வச்சிருக்க முடியுமா? நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்றும் இந்த சொத்து மேல ஆசை எல்லாம் கிடையாது. ஆனா நான் சொல்றதை கேளு, எனக்கு ஒன்றும் பணத்துக்காக நான் பண்ணல, கட்டி பூட்டி இருக்க வேண்டாமே நான் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? என் கூட வா, உதவி செய்ய. முடியாது சார். கும்பாபிஷேகத்தின் போது சமையல் சாப்பாடு ஆகுது, ஒரு பருக்க சோறு ராமகிருஷ்ணர் சாப்பிடல. ஒரு பருக்க சோறு ராமகிருஷ்ணர் சாப்பிடல. ஏன்? தாழ்ந்த குலம், அவ கொடுக்கறது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அவங்க அண்ணன் தலையில அடிச்சுக்கிட்டார். நான் உன்னை பட்டினி போட்டா இங்க உட்காத்தி வைக்க முடியும்? சரி, அரிசி வாங்கிக்கோ, பண்டக சாலையிலேருந்து தண்ணி வாங்கிக்க, பால் வாங்கிக்க, உனக்கு என்ன தோணுதோ பண்ணி தொலை. இவர் கங்கை கரையில போய் உட்காந்து உலகத்துல எல்லா பாவங்களையும் கங்கை போக்கக்கூடியது, இந்த தீட்டும் போயிடும் அப்படின்னு அரிசியை பொங்கி அதுல இந்த பாலை ஊத்தி ராமகிருஷ்ணர் சாப்பிட்டாரு. இது ராமகிருஷ்ணர் 1. ராமகிருஷ்ணர் 1. பின்னாடி அவருடைய நிறைவு காலத்துக்கு வாங்க. ஒரு நாள் காலையில 4 மணிக்கு ராமகிருஷ்ணரை காணோம். எங்க போயிட்டார் அப்படின்னு தேடுறாங்க. எங்க போயிட்டார் அவரு அப்படின்னு தேடுறாங்க. போய் ராமகிருஷ்ணரை தேடி போய் பார்த்தா ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தோழருடைய வீட்டின் கழிவறையை தன் தலைமுடியால் கழுவி கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். Will you believe it? ஒரு செருப்பு தைக்கிற ஒரு ஏழையினுடைய வீட்டு கழிவறையை தன்னுடைய தலைமுடியால் கழுவி கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். தலைமுடியை வச்சு பிரஷ் போடுற மாதிரி அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி தான் குளிச்சுட்டு வர்றாரு. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு தலையெழுத்தா? என்னத்துக்கு போய் ஒரு செருப்பு தைக்கிற ஏழையோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு கழுவறையை உங்க தலைமுடியால நீங்க தேய்ச்சி கழுவுறீங்க? அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? இதுவரை என்னிடத்தில் இருந்த ஜாதி அகங்காரம் நீங்கி நான் சுத்தமடைவதற்காக அந்த கழிவறையை சுத்தம் செய்தேன். இந்த ராமகிருஷ்ணரை விவேகானந்தரால விட முடியுமா? இந்த ராமகிருஷ்ணரால விவேகானந்தரால விட முடியுமா? அவரை குருவா ஏத்துக்கிட்டாரு. நான் உனக்கு சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னாரு. நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. அவருடைய வழியில வர்றேங்கிறாரு. இப்ப கவனிங்க, இந்த நாட்டில் எந்த மடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த மடத்துல யார் குருவா இருக்காரோ அவருடைய ஜாதியில தான் வாரிசு கட்டுவாங்க. அது எல்லா ஜாதிக்குமே உண்டு. நான் எந்த ஜாதியுமே தனிச்சு பேச விரும்பல. ஒரு சைவ மடம்னு சொன்னா வேளாளர், முதலியாரு, செட்டியாரு அது மாதிரி பட்டம் கட்டுவாங்க. வேற ஒரு வைணவ மடமா இருந்தா அவங்க ஜாதியில பிறந்தவருக்கு தான் பட்டம் கட்டுவாங்க. அதே மாதிரி ஸ்மார்த்த மடமா இருந்தா அவங்க ஜாதியில தான் பட்டம் கட்டுவாங்க. இதுதான் உலகத்துல மரபு. முதல் முறையாக ராமகிருஷ்ண மடம் என்ற மடத்தை தொடங்கி அதன் ஒப்பற்ற பெரிய தலைவனாக உலகத்தில் விளங்கிய விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய சொந்த ஜாதி இல்லை. ஏன் கண்டுபிடிக்கிறாரு? எல்லா வகையிலும் இந்தியா வலிமையுடைய நாடா இருக்கணும்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற இந்த வேறுபாடுகள் மறையணும், மக்கள் ஒத்துமையா இருக்கணும், ஒரே வகையான ஞானத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பாருங்க. இந்த வேதத்தை கவுண்டர் பண்ண புத்தர், புத்தரை கவுண்டர் பண்ண ஆதிசங்கரரை மைல்டா ட்விஸ்ட் பண்ண ஒரு ராமகிருஷ்ண விவேகானந்தர். எப்படி எது கரெக்ட் ஃபார்மோ அது இந்தியாவில் இருக்கணும், ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி பேதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு கூடிய ஒரு அணுகுமுறையில் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் உருவாகிறார்கள். மற்ற மடங்கள்ல அந்தந்த ஜாதிக்காரன் தான் பட்டத்துக்கு வர முடியும். ராமகிருஷ்ண மடத்துல எந்த ஜாதிக்காரங்க வேண்டுமானாலும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக ஆக முடியும். இப்ப புரியுதா என்ன மாற்றம் இந்தியாவில் நடந்திருக்குன்னு? சிறந்த கருத்துக்களை சொன்னா கூட இந்த சமூக மக்கள் இன்னும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சாண்டில்யன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? சாண்டில்யன் ரொம்ப செக்ஸியாக எழுதுவார். நான் செக்ஸின்னு சொன்னால் சில பேர் ரொமான்ஸ்னு சொல்லுங்கம்பாங்க. ஏதோ ஒன்று மாற்றி சொல்ல வேண்டியது தானே. அதனால் என்ன கட்டி போச்சு. மிளகு சோறுன்னு சொன்னால் கோவம் வரும், பெப்பர் ஃப்ரை அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம தான் பேர் வைக்கிறதில்ல, கெட்டிக்காரனாச்சே. ரைட்டு. சாண்டில்யன் அவர் சொன்னது சத்தியமாக சாண்டில்யன் சொன்னது. நான் சின்ன வயசில் கேட்டது. அவரும் வி.கே. ராமசாமின்னு ஒரு ஆக்டர், தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வடாப்போடா ஃப்ரெண்ட்ஸ். வி.கே. ராமசாமியும் சாண்டில்யன் சின்னதாக ஒரு குடுமி வச்சுருப்பார், நெத்தியில் சூர்ணம் போட்டுருப்பார், சிவப்பு இது போட்டிருப்பார். ஆனால் ராமசாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வி.கே. ராமசாமியா 2 பேரும் வடாப்போடான்னு தான் பேசிக்குவாங்க. வி.கே. ராமசாமி ஒரு தடவை சாண்டில்யன் வந்த உடனே வட இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிற வரியா அப்படின்னாரு. இவர் சொன்னார், போலமே உன் வீட்டில் சோறு போடாமல் எவங்கிட்டயே சோறு போட போறியா அப்படின்னாரு. நீ சிக்கனமான ஆளாச்சே, எவன் வீட்லேயோ போய் சோறு போட போறியான்னு. போட்டா நீ என்ன திங்காமல் போகிற வர
2 பேரும் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனாங்க. சார் மணி 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. 8 மணிக்கு சோறு போடுறான், நாங்கள் சாப்பிட்டாச்சு. 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கல. இவர் கேட்குறாரு சாண்டில்யன், நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சுன்னு. அது ஏதோ தகராறாம். என்ன தகராறு? ஜாதி தகராறாம். என்ன ஜாதி தகராறு? தட்டு மாற்ற போகும்போது தான் இவங்க வேறு ஜாதி அவங்க வேறு ஜாதின்னு தெரிஞ்சுதான். முதல்ல எல்லாம் பேச மாட்டிங்களா? வெவ்வேறு ஜாதி என்ன என்ன வேறு என்ன வெவ்வேறு ஜாதி? சார் நான் வந்து இப்போ ரெஃபர் பண்ணுறதால தயவுசெய்து நான் ஜாதி ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபேக்ட் புரியணும்னா நான் எதையாவது ஒன்று சொல்லணும். இல்லை ஏ பின்னு நான் பாட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா? அதனால சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. வி.கே. ராமசாமி செட்டியார் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சார்ந்தவர். அவங்க சமூகத்தை திருமணம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வாணிய செட்டியார்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த பழைய காலத்தில் ஒத்தமாட்டு வாணிபம், ரெட்டமாட்டு வாணிபம்னு 2 பிரான்ச் இருக்குது. இப்போ வி.கே. ராமசாமி சொல்கிறாரு, சம்பந்தி ஆனதுக்கு தட்டு மாற்ற போகும்போது தான் இவங்க ஒத்தமாட்டு வாணிபம் அவங்க ரெட்டமாட்டு வாணிபம்னு தெரிஞ்சது. கல்யாணம் நின்று போச்சுன்னாங்க. சாண்டில்யன் பஞ்சு ஒன்று, அந்த ஆளை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்லை இந்த ஆளை ஒரு மாட்டை வாங்க சொல்லு. ஏண்டா இதுக்காக போயடா கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னாரு. அது எப்படி, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ சாண்டில்யன் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீயும் ஒத்த மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, அவங்களும் ரெட்டை மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, 2 பேருமே லாரி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறீங்க. காலம் மாறி போச்சு. யாராவது இப்போ மாட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறோமா? இல்லை. 2 பேருமே வந்து லாரி வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன்டா கூப்பிடுற? பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனை கூப்பிடு. சாண்டில்யன் 1 மணி நேரம் பேசி சமாதானம் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். என்ன காரணம்? இது ஒரு பெரிய விஷயம், அற்ப விஷயத்துக்காக 2 பேரும் ஏன்பா பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சமாதானம் பண்ணி வச்சார். ஒரு சொசைட்டி வளரணும் அப்படின்னு சொன்னா சின்ன 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 பேதங்களை பெருசுபடுத்திக்கிட்டே போய் நம்ம பிளந்து போய் நின்னோம்னா நம்ம எப்படி வெல்ல முடியும்? அந்த ஒத்துமை வரணுமா இல்லையா? இணங்கி போறதுக்கான கல்ச்சர் வளரணுமா இல்லையா? அப்ப அது வளரணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்? மெய் அந்த உண்மையில் எது நன்மை அப்படிங்கிறத கவனிக்கணும். வெறும் உண்மை மட்டும் முக்கியம் இல்லை, அந்த உண்மையில எது நன்மை அப்படிங்கிறத கவனிக்கணும். நாம் சில வேறுபாடுகளை தவிர்த்தால் மட்டும்தான் இந்த நாட்டை வளமுடைய, நலமுடைய, பலமுடைய, உயர்ந்த நாடாக கொண்டு செலுத்த முடியும். இந்த நாடு வல்லரசாகணும் 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 சொல்லிக்கிட்டே இருந்தா நடக்குமா? இன்னும் நாம வந்து நமக்குள்ள உயர்வு தாழ்வுகள் கற்பித்துக் கொண்டே இருந்தா அது சரியா இருக்குமா? ஒரு நீதி வேணும். நம்ம நியாயத்தை பத்தி யோசிக்கணும். சார் நான் ஒரு விஷயம் பேசின உடனே எல்லாரும் அதை பிரச்சனையாக்கினாங்க. என்ன பிரச்சனையாக்கினாங்க? ஆகம விதின்னு சொல்றீங்களே, பழனி கோயிலுக்கு ஆகமம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சுகிசுவத்துக்கு அறிவு கிடையாது, ஆகமத்தை பற்றி தெரியாது, என்ன படிச்சியா கிழிச்சியான்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பழனி கோயில் பண்டாரங்களால பூஜிக்கப்பட்ட இடம். அது சைவ பண்டாரங்கள்னு பேரு. அந்த சைவ பண்டாரங்கள் பூஜிச்ச காலத்தில் அது போகரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலைன்னு தலைவரலாறுல இருக்குது. சித்தர்கள் மரபுல ஆகமும் கிடையாது. அவங்களுடைய மரபின் வழி அவங்க வேற மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா எளிமையா சொல்றேன். ஜீவசமாதி கோயில்னு ஒன்று இருக்கும். ஒரு ஞானி அடங்குவாரு. அடங்குறதுன்னா என்ன தெரியுங்களா? மூச்சு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா வெளியில அவர் ஆக்டிவா இருக்க மாட்டாரு. அப்படியே அவரை வச்சு புதைச்சிடுவாங்க. 700 வருஷம் 800 வருஷம் அவங்க அங்கே இருப்பாங்க. இது ஜீவசமாதி கோயில்னு பேரு. அந்த மாதிரி சித்தர்கள் அடங்குகிற ஜீவசமாதிக்கு நீங்க வழக்கமா பண்ற யாக யஜ்ஞ பூஜை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் அங்க பவர்ஃபுல், அவங்க தான் அங்க நிலநிறுத்துறாங்க அந்த சாநித்தியத்தை. அது மாதிரியான ஒரு கோயில் அது. அது என்ன பண்ணுவாங்க? அந்த பரம்பரையில வந்தவங்க மந்திரங்கள்லாம் ஒண்ணு இருக்காது, மணி அடிப்பாங்க, கற்பூரம் காட்டுவாங்க, என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அவங்க பூஜை முடிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. மந்திரம்னா அந்த மொழியில இருக்கணும், இந்த மொழி அப்படிலாம் கிடையாது. வள்ளலார் பிச்சுன்னு ஒரு மந்திரம் பயன்படுத்தினாரு. என்ன மொழி அது? வள்ளலார் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் பிச் அப்படிம்பார், நின்னுடாது. அப்போ வள்ளலாருடைய பிச்சுங்கிறது அவர் பயன்படுத்தின மந்திரம். அதுக்கு முன்னாடி அது கிடையாது. சோ யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் மந்திரங்களை, அவங்களுடைய பலத்தினால கிரியேட் பண்ண முடியும். அப்போ பழனி கோயில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 300 ஆண்டுக்கு முன்பு வர பண்டாரங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பண்டாரங்கள் பூஜை பண்ண போது மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கருடைய தளவாய் ராமப்பையர்னு பேரு. ராமப்பையர்ங்கிறவர் கோயிலுக்கு பழனிக்கு போறாரு. பழனிக்கு கோயிலுக்கு போகும்போது அவருக்கு ஜாதி இடிக்குது. என்ன இடிக்குதுன்னா, நான் வசந்த ஜாதி, இந்த பண்டாரம் தாழ்ந்த ஜாதி, இவங்கிட்ட நான் விபூதி எப்படி வாங்குவேன்?
சார் நான் என்ன கேட்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப இருக்கிறவங்கள மாத்தினா ஆகமத்தை மாத்தாத மரபை மாத்தாதன்னு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ மரபை மாத்தினியே, அது எந்த நியாயத்தோட சேர்த்து? 300 வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டு நீ மரபை மாத்தின? அது பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கோயில். அந்த பண்டார பூஜை பண்ண கோயில பண்டாரத்தை வெளியேற்றிட்டு நீ வேற 5 பேரை கொண்டாந்து உள்ள போட்ட. நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். செப்பு சாசனம் பழனி கோயில்ல இருக்குது. செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது. செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது. வேணா என் ஃபேஸ்புக்லேயே போடுற யாரும் எடுத்து படிச்சுங்க. ராமப்பையன் என்பவர், அந்த கல்வெட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மகா ஸ்ரீ 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 பெருசா போட்டு இப்படிப்பட்ட ராஜகேசரியும் ராஜ ஒரு 6 வரி யாருக்கு? திருமலை நாயக்கருக்கு. அப்படிப்பட்ட திருமலை நாயக்கனுடைய தடவாகிய மகா ஸ்ரீ 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 ராமப்பையன் எழுதி கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்குது. சார் நீ திருமலை நாயக்கத்தை தானே சம்பளம் வாங்குற. நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னு சொன்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாத. நான் கேட்கிறேன், நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாதா? திருமலை நாயக்கர் தானே உனக்கு சம்பளம் கொடுத்தாரு. நீ திருமலை நாயக்கரை பார்த்தா ஏஞ்சி தானே கும்பிட்டு திருமலை நாயக்கரை மகா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு 8 வரி வர்ணிச்சுட்டு உன்னை வெறும் மகா ஸ்ரீ ஸ்ரீன்னு மட்டும் நிறுத்திக்கிட்டியே. கல்வெட்டு எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ உனக்கு திருமலை நாயக்கர் யாருன்னு தெரியாதா? அப்போ அவர்கிட்ட சம்பளம் வாங்குவேன், ஆனா இவங்கிட்ட விபூதி வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? இவ சூத்திரன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீ பேசுற. 300 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கோயிலை விட்டு வெளியே தட்டிட்டு நீ வேற ஆளை உள்ள கொண்டாந்து 5 பேரை போட்ட. இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? இப்ப 2 பேரை கவர்மெண்ட் போட்டா நீ கோர்ட்டுக்கு போற, ஜட்ஜி பதறாரு, உடனே அந்த 2 பேரை வெளியே தள்ளி இந்த 2 பேரை உடனே அப்பாயிண்ட் பண்ணுங்கிற, மரபை மாத்தாதேங்கிற, ஆகமத்தை மாத்தாதேங்கிற. யாரை கேட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்டாரத்தை மாத்துன? யாரை கேட்டு பண்டாரங்களை விலக்கிட்டு அந்த இடத்துல வேற ஜாதிக்காரனை கொண்டாந்து நீ பூஜைக்கு போட்ட? அந்த அத்தாரிட்டி உனக்கு யார் கொடுத்தா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் தமிழனை யார் வேண்டுமானாலும் விலக்கி விட முடியும், ஆனால் மற்றவர்களை யாரும் விலக்க முடியாது என்கிற ஒரு வர்ண பேதம் இந்த நாட்டில் கொடுமையாக நிலவி கொண்டிருக்கிறது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆகமம் ஆகமம். ஆகமம்னா உங்க சௌரியத்துக்கு மட்டும்தான் ஆகமமா? மற்ற இடத்துல எல்லாம் ஆகமத்தை பார்க்க மாட்டீங்களா? இது என்ன தர்மத்தோட சேர்த்து 5 பேர் வாழ்க்கையை கெடுத்தீங்களே. அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த 24 பண்டாரத்தை விரட்டி அடிச்சீங்களே. 24 பண்டாரத்துக்கு ரூபாய்க்கு 4 அணான்னு காசை கொடுத்து வெளியே போக சொன்னீங்களே. என்ன கணக்கு அது? எனக்கு நான் கோபப்பட்டா கோபப்படத்தான் செய்வேன், என்ன யாரும் மாற்ற முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். யாரோ 2 பேருக்கு அநீதி கிடைச்சா இவ்வளவு பொங்குறீங்களே. ஏற்கனவே 24 பண்டாரத்துக்கு அநீதி நடந்தது, அதை பத்தி ஏன் யாரும் கவலைப்படல? அதான் என் கேள்வி. நீங்கள் ஏற்கனவே மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். எப்போதுமே மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களுக்கு உண்மைகளை பேசுவது என்பது கடினம். உண்மைகளை விட உண்மையான உண்மைகள் முக்கியம். அது நன்மை தருகிறதா என்று பார்க்க வேண்டும். 300 ஆண்டுக்கு முன்பு நடந்த மரபை எவனோ மாற்றலாம் என்றால், 300 ஆண்டுக்கு முந்தைய மரபை எவனோ மாற்றலாம் என்றால், 300 ஆண்டுக்கு பிறகு ஒரு மரபை ஆளுகிறவன் மாற்ற முடியும். ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். உண்மைகள் மட்டும் முக்கியம் அல்ல, அது சமூகத்தில் எல்லோருக்கும் நன்மையா என்பதையும் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.